இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் இடையேயான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. சண்டை நிறுத்த நடவடிக்கையை உறுதி செய்யும் வகையில் இரு நாட்டு அதிகாரிகளும் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று நண்பகலில் நடக்கவிருந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டு மாலையில் நடந்தது. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ இயக்குநர்களின் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். இந்தியா பாகிஸ்தானுடைய மிலிட்டரி ஆபரேஷன்ஸ், அதாவது ராணுவ நடவடிக்கைகளுக்கான அந்த ஒரு இயக்குநரகங்களுக்கு இடையேயான அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்திருக்கிறது. இன்று பிற்பகல் 12 மணிக்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று கால தாமதமாக 5 மணிக்கு தொடங்கி தற்பொழுது அந்த ஆலோசனை முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பதற்றத்தை தணிக்கும் வகையில் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், ஏற்கனவே அந்த சண்டை நிறுத்தத்தினுடைய சண்டை நிறுத்தம் என்பது தொடர்பின் காரணமாக அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களையும் நிபந்தனைகளையும் இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவுடைய ராணுவ இணைக்குழுவராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை மற்றும் ஏர் மார்ஷல் AK பாரதி, வைஸ் அட்மிரல் AN பிரமோத் ஆகிய 3 அதிகாரிகள் இந்தியாவுடைய பகுதியிலிருந்து அவர்கள் பங்கேற்றது முக்கியமாக பார்க்கப்படும். அதே போல பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மேஜர் ஜெனரல் காசிப் அப்துல்லா சௌத்ரி அவரும் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படும். இந்த கூட்டத்தை பொறுத்த அளவில் இந்தியாவினுடைய குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய நிலை என்ன என்பது குறித்த ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான ஒரு ஆரம்பம் என்பது இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பாக கூறப்பட்டது. அவை மட்டுமல்லாமல் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் அந்த பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதல் தொடர்பாகவும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயற்சித்தது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த DGMO என அழைக்கப்படக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் நடத்தான அந்த ஒரு ஆலோசனையில் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது சுமார் 20 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்தது என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான ஒரு உடன்பாடு என்பது எட்டப்பட வேண்டும். குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரு உடன்பாட்டை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் என்பது இந்தியா தரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. அதே போல தீவிரவாதிகள், இந்தியாவினுடைய தீவிரவாத தாக்குதலுக்கு தொடர்புடைய தீவிரவாதிகள் அனைவரையுமே இந்தியாவிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் என்பது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இந்தியாவினுடைய முப்படைகள் சார்பாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்திருக்கும் நிலையில் அது தொடர்பான அறிவிப்புகள் என்பது பிரதமர் மோடி இன்று இரவு 8 மணிக்கு மக்களிடையே உரையாற்றும் பொழுது வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் முதற்கட்டமாக எல்லை நிதிய பதற்றத்தை தணிப்பது எவ்வாறு என்பதும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அந்த தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பான பல்வேறு அழுத்தங்களையும் இந்த சந்திப்பின் பொழுது இந்தியாவுடைய அதிகாரிகள் முன்வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகமாக தெரிவித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.